சிஎம் அங்கிள் இல்லை, யங்ஸ்டர் சிஎம் இது. உடனே பொலிட்டிக்ஸ் பக்கம்லாம் போகக்கூடாது. இந்த கதையோட ஹீரோ ஒரு யங்ஸ்டர் அண்ட் ஹீஸ் அ சிஎம். ஹீரோ டிஎனோட சிஎம் அண்ட் ஹீரோயின் கர்நாடகாவோட எம்பி. நல்ல ஜோடியில். ஹீரோயின் ரொம்ப நல்லவங்க, ஆனால் ரொம்ப திமிரு. அதே தான் ஹீரோவும் ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் ரொம்ப திமிரும் இருக்கும். பட் என்னென்னா அது வந்து ஹீரோயின் கிட்ட அவங்க வந்து காட்ட மாட்டாங்க, ஹீரோயின் கிட்ட இருக்காது. பட் ஹீரோயின் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் திமிரு வந்து அதிகமாகவே இருக்கும். அண்ட் ஹீரோக்கு வந்து அந்த திமிரு தான் ரொம்ப பிடிக்கும் ஹீரோயின் கிட்ட. ஸோ ஹீரோயின் இந்த திமிர்னாலேயே ஹீரோவை விட்டு தள்ளி இருப்பாங்க. அண்ட் ஹீரோ வந்து அதே திமிரை யூஸ் பண்ணி தாங்கிட்ட நெருங்கி வர வைப்பாங்க ஹீரோயினை. அதை அவங்க எப்படி பண்ணுறாங்க. அண்ட் அதை தாண்டி இந்த நாவலில் நிறைய ஃபேக்டர் இருக்கும். ஃபேமிலி ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட இஷ்யூ அந்த மாதிரி இருக்கும், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆப்வியஸ்லி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இமேஜின் லிட்ரலி ஒரு சிஎம், ஒரு ஸ்டேட்டோட சிஎம் அண்ட் இன்னொரு ஸ்டேட்டோட எம்பி லவ் பண்ணுறாங்கன்னா அது எப்படி இருக்கும். மீடியாவில் எப்படி அது தெரியுது. அண்ட் வந்து மீடியா கண்ணை மறைச்சிட்டு இவங்க வந்து எப்படி ரொமான்ஸ் பண்ணுறாங்க, இவங்க லவ் பண்ணுறாங்க. நிறையா க்யூட் சீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த நாவலில் ரொமான்ஸ் இருக்கும், பட் இந்த தரையை தேய்ச்சிட்டு வைக்கப்படுற அந்த மாதிரி ஹீரோயின்லாம் நம்ம ஹீரோயின் கிடையாது. அவங்களோட ரொமான்ஸ் கூட ரொம்ப போல்டாக இருக்கும். ஸோ இஃப் யூ ப்ரிஃபர் போல்ட் ஹீரோயின்ஸ் இன் அ நாவல் அப்படின்னா இந்த நாவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது. இது சுஜா சந்திரனோட நாவல் தான். ஆர்ஜே யாலி வாய்ஸ், ஐ கெஸ். எஸ், ஆர்ஜே யாலி வாய்ஸ் இது. இந்த நாவலோட லிங்க்கை நான் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். முடிஞ்சால் போய் கேட்டு பாருங்கள். இன்கேஸ் கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நோ ஸ்பாய்லர்ஸ். தேங்க்யூ.